சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு புறப்பாடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு கேண்டீனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், கொழும்பு, டாக்கா உட்பட 10 விமான பயணிகள் வெளியேற்றம் என்றும் தற்காலிக விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் புகையை கட்டுப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புகை மூட்டம் காரணமாக விமானங்கள் தாமதமாக புறப்பட்டுச் செல்லும் என விமான நிலைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கி கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை விமான நிலையத்தில் தீ விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை விமான நிலையம் சர்வதேச முனையம் 2வது பகுதியில் செயல்பட்டு வந்த கேண்டீனில் தீ விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. முதலில் கரும்புகை என்பது வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக தீயணைப்பு வண்டிகள் ஏற்கனவே விமான நிலையத்தில் தயார் நிலையில் எப்போதும் இருக்கும். அந்த வாகனங்கள் மூலமாக தண்ணீர் அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தாம்பரம், வேளச்சேரியிலிருந்து தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டனர். தீ கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிங்கப்பூர், கொழும்பு, டாக்கா உள்பட 10 விமான பயணிகள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. தற்காலிக விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டு புகை கட்டுப்படுத்தும் பணி என்பது நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விமான நிலைய நுழைவாயில் பகுதியில் சில நேரம் சலசலப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கிருக்கக்கூடிய போலீசார் அதனை விமான பயணிகள் மற்றும் அனைவரையும் எந்த ஒரு அச்சமும் ஏற்படாத வகையில் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தீயணைப்புத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.